ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு சொல்லுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். சொன்ன இந்த 5 ஆண்டு காலம் நாட்டு மக்களுக்கு என்ன திட்டம் தேவை, அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அது குறிப்பாக தாய்மார்களுக்கு எண்ணற்ற திட்டங்கள். இலவசமா பஸ் பாஸ், இவங்களுக்கு தெரியாம 5000 ரூபாய் ஒரே நாள் இரவுல 5000 ரூபாய் இவங்களுடைய வங்கி கணக்கு வந்து சேர்ந்துருச்சு. அவங்களுக்கு தெரியாது. காலையில வங்கியுடைய அதிகாரிகள் போன் பண்ணி, அம்மா தாயே உங்க வங்கி கணக்கு 5000 எங்க கணக்கு யார் போட்டது? ஐயா ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காங்க. எந்த மாநிலத்திலும் இல்ல. இப்படி பார்த்து 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 மக்களுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு என்ன திட்டம் தேவையோ அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்ம தாய்மார்களா இங்க பேசணும்னா இங்க வாங்க, மைக்கு தர நல்லா பேசுங்க. என்ன திட்டம் தேவையோ அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய தளபதி அவர்கள் எனக்கு முன்னாலே பேச சொன்னாங்க. தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மேற்கு மாவட்டங்களாக இருக்கின்ற மாவட்டங்களும் வடக்கு மாவட்டங்கள் தான் தொழில் வளர்ச்சியில் மிகுதியாக வளர்ந்து வருகின்ற சூழ்நிலை இருந்தது. இந்த சூழ்நிலையை மாற்றி சமநிலையோடு தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை மாவட்டங்களுக்கும் பரவலாக்கப்பட வேண்டும். அதிலும் நம்முடைய தென் மாவட்டங்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டதனால் தென் மாவட்டங்களுக்கு மிகுதியாக தொழிற்சாலைகளை கொண்டு வந்து இங்கே சேர்க்க வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு உலகத்தில் இருக்கின்ற பெரிய பெரிய பணக்காரர்களாம் அழைத்து வந்து சென்னையில் இல்லாட்டி அவர்கள் வசிக்கின்ற அந்த நாட்டிலே உலக முதலீட்டாளர்கள் மாநாடை நடத்தி இன்னைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை இங்கு முதலீடு செய்வதற்கு மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் போன்ற பின்தங்கிய நம்முடைய திட்டத்திய மாவட்டங்களுக்கு அந்த நிதியை கொண்டு இன்றைக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை முதலீடு செய்து தொழிற்சாலைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் பல்வேறு சோதனைகள், இடர்பாடுகள், ஓபிஎஸ் என்ற மனிதர் அரசியலில் எந்த மூலையிலும் இருக்கக்கூடாது என்று பழனிசாமி செய்த துரோகங்கள், இவைகளுக்கெல்லாம் விடிவு காலம் இன்றைக்கு தளபதி மூலமாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. இன்று இங்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பை என் வாழ்நாளில் இன்றைக்கு நான் அடைந்திருக்கிறது சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்பதை இங்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள், புரட்சி முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், மாண்புமிகு அம்மாவுக்கு இன்றைக்கு தளபதி அவர்கள், இந்த தலைவர்கள் தான் மக்களுடைய நம்பிக்கையை பெற்று வாக்குகளை பெற்று முதலமைச்சரான முதலமைச்சர்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் நான் உள்பட நாமினேட் முதலமைச்சர். என்னை மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக 2 முறை அமைத்தினார்கள். 2001 13 வருடம் கழித்து ஆளுகின்ற பொறுப்பில் இருந்தாலும் சரி, எதிர்கட்சியில பொறுப்பில் இருந்தாலும் சரி, என்னை முதலமைச்சராக மாண்புமிகு அம்மா அவர்கள் அவருடைய தொடர்ந்து பயணத்தை என்னை நியமித்தார்கள். அம்மா அவர்களுக்கு முதலமைச்சராக வரக்கூடிய அந்த சூழ்நிலை வந்தவுடன் நானே தங்கத்தம்பலத்தை வச்சு கொடுத்துட்டு வந்துட்டேன். சின்னம்மா அவர் தான் 3ஆம் முறையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதுக்கு பின்னால் முதலமைச்சராக கொண்டு வந்து நிலைநிறுத்தினார்கள். அவர்களும் கேட்டார்கள், கொடுத்து விட்டு வந்து விட்டேன். ஆனால் பழனிசாமி ஊர்ந்து 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 போய் சின்னம்மாவுக்கு காலை தொட்டு முதலமைச்சர் வாங்கி சின்னம்மாவுக்கே துரோகம் செய்த ஒரு அரசியல்வாதி இந்த நாட்டில் இருக்கிறார் சொன்னால் எடப்பாடி பழனிசாமி. சின்னம்மாவுடைய கணவர் காலமாகிவிட்டார். பரோல் அவங்க செய்யக்கூடிய கடமைகளை, இறுதிச் சடங்குகளை செய்ய வேண்டும். அதற்காக அவர் லீவு கேட்கின்றார். பரோல் கர்நாடக சிறைச்சாலையில் 1 மாதம் கேட்கிறார். இங்க இருந்து கடிதம் எழுதுகிறார்கள். 1 மாசம் கொடுக்காதீங்க, 3 நாள் மட்டும் கொடுங்க.
இந்து வழக்கப்படி பெண்கள் எல்லாமே வீட்டுல இருக்கலாம். 16 ஆனால் காரியம் முடியும். பெண்கள் வந்து 1 மாசம் கழிச்சு வெளியே வருவாங்க. அதை அனுசரித்தான் 1 மாதம் இங்க இருந்து ஒரு ஈவு இறக்கமில்லாத பழனிசாமி தான் கருதுகிறார். ஆக இன்றைக்கு இருக்கின்ற அரசியல்வாதிகளில் கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லாத ஒரு அரசியல்வாதி இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கிறார் என்று சொன்னால் அது யாரு? நல்ல சவுண்டு சத்தம் சொல்லுங்க. இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தமிழ்நாடு தலை குனியாது என்ற ஒரு வைராகியத்தை ஒரு கான்செப்ட் எடுத்திருக்கார். ஏன் எடுத்திருக்கார் சொன்னால் இந்தியாவில் 18 மாநிலங்கள் இருக்கிறது. அங்கு வாழ்கின்ற மக்கள் மற்றும் பல்வேறு தொழில் நிறுவனங்கள் வந்து மத்திய அரசினுடைய தொகுப்பிற்கு வரி தொகுப்பிற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் வரியாக செலுத்துகிறது. பெற்றுக்கொண்ட மத்திய அரசு ஒன்றிய அரசு மீண்டும் அம்மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களுக்கு அந்த நிதியை தருகின்ற முறையை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நிதி கமிஷன் நிறுவப்பட்டு அந்த நிதி கமிஷன் ஒவ்வொரு மாநிலத்திற்கு மக்கள் தொகையின் அடிப்படையில் அவருக்கு வேண்டிய நிதியை ஒதுக்குகிறார்கள். அப்படி நம்மளுக்கு வர வேண்டிய இந்த 3 நிதி கமிஷன் 15 ஆண்டுகளில் நம்மளுக்கு வர வேண்டிய நிதி 40%. ஆனால் மத்திய ஒன்றிய அரசு கொடுத்தது 4% தான். நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசை பார்த்து நீங்கள் நிதி தந்தாலும் சரி தரவில்லை என்றாலும் சரி என் மக்களுக்கு என் மாநிலத்திலிருந்து சொந்த நிதியிலிருந்து நான் போட்ட திட்டங்கள் மட்டுமல்லாமல் நீங்கள் கொண்டு வந்த திட்டத்திற்கும் நான் என் மக்களுக்கு நல்ல பல திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொல்லித்தான் என்னாலும் உங்களுக்கு தலை புரிய மாட்டேன் என்று வைராக்கிய உணர்வோடு இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற இந்தியாவிலே ஒரே முதலமைச்சர் நம்முடைய தளபதி தான்.